இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமர் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டோட 4 சைடும் கவர் ஆகிற மாதிரி, ஏன்னா சிங்கிள் வீடு அது தனியாக தான் இருக்கும். அவங்க வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வீடுலாம் அதிகமாக இல்லை, கிட்டத்தட்ட இந்த வீடு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்பஸுக்காகவே சேஃப்டிக்காக, முக்கியமாக சேஃப்டிக்காக தான். ஏன்னா போகிற நிறைய பேர் அந்த சைடில் தான் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு மட்டும் தனியாக இருக்குது, அதுக்காகவே மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். கொட்டேஷன் கொடுத்து ஒரு 2 டேஸ்லேயே ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி நாங்கள் போய் 4 கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இக்விஷன் பிராண்டில் தான் போட்டிருந்தோம். இக்விஷனில் பிளாக். அவங்க வந்து ரொம்ப அதிகமான பட்ஜெட்டுக்கும் போக விரும்பல. லோ பட்ஜெட்டில் பேசிக்கான கேமரான்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பட்ஜெட்டில். ஸோ என்ன பட்ஜெட்னு கேட்டிருந்தோம். என்ன நாங்கள் கலர் கேமராவும் சொல்லியிருந்தோம், பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவும் சொல்லியிருந்தோம், அனலாக் கேமரா, ஐபி கேமரா, இப்படி எல்லாமே டீட்டெயிலாகவும் சொல்லியிருந்தோம். இந்த கேமரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க 4 கேமரா வேணும், எந்தெந்த டைரெக்ஷனில் எங்கே வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேசிங்கு, ஒயரிங்கு, பைப்பிங் இப்படி எல்லாமே நம்ம தான் பண்ணியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் இருந்து, கேமரா ஒர்க்கில் இருந்து, இன்ஸ்டாலேஷன், சர்வீஸ், இப்படி எல்லாமே ஓவராலாக நம்ம தான் பண்ணியிருந்தோமே. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ண. 1 டேலே கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிஞ்சுது. 90% ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 டேலே முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி நியூஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரே ஒரு சிங்கிள் கேமரா மட்டும் இருந்தால் போதும், ஒரே ஒரு ஒய்ஃபை கேமரா இருந்தால் போதும், இல்லை 4G சிம் கேமரா இருந்தால் போதும். சிங்கிள் கேமரா இருந்தாலே என்னோடய கடைக்கு, இல்லை என்னோடய வீட்டுக்கு, இல்லை என்னோட ஆஃபீஸுக்கு தேவைப்படுது, இல்லை 4 கேமரா தேவைப்படுது, 8 கேமரா தேவைப்படுது, 16 கேமரா தேவைப்படுது, இப்படி எந்த சிசிடிவி ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. நம்ம வெறும் சேல்ஸ் மட்டும் இல்லை, சேல்ஸ்னாலும் சரி, சர்வீஸ்னாலும் சரி, அசசரிஸ்னாலும் சரி, வித் வாரண்டிக்குள்ளே நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாரண்டிக்குள்ளே எதனாலும் நம்மளே பார்த்துப்போம். வாரண்டி முடிஞ்சு அதோட சேல்ஸ் தேவைப்படுது, சர்வீஸ் தேவைப்படுது, அசசரிஸ் தேவைப்படுதுனாலும் சரி, நம்மளே பார்த்துப்போம். ஸோ 3-in-1 சரி, சாலிட்-1 சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க கேட்டது என்னென்னா, பேசிக்காக இருந்தாலே போதும், ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் போவேணாம், பேசிக்கான பட்ஜெட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான், 2 மெகாபிக்சல் கேமரா தான், இக்விஷன் பிராண்டில் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, நம்ம எல்லா பிராண்டுமே பண்ணியிருக்கோம், வெறும் இக்விஷன். ஏன்னா ஒரு சிலர் இப்படி நினச்சிக்கிறாங்க, இக்விஷன் போட்டால் இக்விஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இக்விஷனும் பண்ணுறோம், தவாவும் பண்ணுறோம், ட்ரூ வியூவும் பண்ணுறோம், சிபி ப்ளஸும் பண்ணுறோம், ஐஃபோக்கஸும் பண்ணுறோம், இப்படி எல்லா பிராண்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன பிராண்டு தேவை, உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொன்னீங்கன்னா, எந்த மாதிரி கேமரா தேவை, ஒய்ஃபை கேமரா தேவையா, இல்லை சிம் பேஸ்டு சிங்கிள் கேமரா இருந்தாலே போதுமா, இல்லை 4 கேமரா தேவைப்படுதா, 4 கேமராவும் ஐபி கேமரா மாரி போடலாமா, இல்லை கலர் கேமரா. இவங்களுக்கு நம்ம கலர் கேமராவும் சொல்லியிருந்தோம், ஆனால் கலர் கேமரா ஏன்னா பட்ஜெட் அதிகமாக போகிறதுனால கலர் கேமரா வேணான்ட்டாங்க. அதனால் பேசிக்கான பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவே இவங்களுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குது. பகலில் பார்க்க சொல்ல அவ்வளோ பக்கவாக சொல்லி, இருட்டில் அந்த லைட் இருந்தால் மட்டும்தான் நல்லா. ஏன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான். அதேமாதிரி வியூவும் பார்த்திங்கன்னா இவங்க பில்டிங் வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பில்டிங் மேலே வந்து ஷீட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஷீட்டில் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேமரா கிட்டே அந்த ஷீட்டில் தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் தான் வேணும்னாங்க, யாரும் கை வச்சு எடுக்காத மாதிரி, அந்த கேமராவை டேமேஜ் பண்ணுறக்கூடாது, கேமரா இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2 மாடி ஹைட்டுக்கு கணக்கு வந்துடும். முதல் மாடியிலேருந்து ஷீட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஓண்டா ஷீட்டில் தான் நம்ம கேமராவை ப்ளேஸ் பண்ணியிருந்தோமே. ஏன்னா யாரும் ஈஸியாக டேமேஜ் பண்ணுறக்கூடாது, யாரும் ஈஸியாக கேமராவை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ ஹைட்டில் போட்டிருந்தோம். 3 கேமரா, ஒரு கேமரா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இன்டோருக்குள்ளே வாசலில் வர மாதிரி போட்டிருந்தோம். இந்த 4 கேமராவை பார்த்திங்கன்னா பகலில் பக்கா வியூவாக இருக்கும், நைட்டில் வந்து அந்த லைட் இருக்கிற இடத்துல பக்காவும், மற்ற இடத்துல ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அந்த நைட் வியூ நான் எடுக்கலை, உங்களுக்கு பகலில் இருக்க சொல்ல தான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட் தேவைப்படுது, கேமரா எந்தெந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு வந்து சைட்டை விசிட் பண்ணி பார்த்துருவோம். சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலாம் உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் நீங்களும் சொல்லலாம். இந்த இடத்துலலாம் கேமரா வச்சா நல்லாயிருக்கும், இந்த இடம்லாம் எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவா, கலர் கேமராவா, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ப்ரைஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, அதுமாதிரி வித் மானிட்டர் தேவையில்லையா, அதுமாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் பார்க்கணுமா, இல்லை ஆன்லைனில் பார்க்க தேவையில்லையா, இப்படி எல்லா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸுமே என்னென்ன ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் வருது, இப்படி எல்லாமே சொல்லிட்டு தான் நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கொட்டேஷன் கொடுத்து ஓகே பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸ், ஸோ மேக்ஸிமம் 2 டேஸ், வித்தின் 1 டேலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தின் 1 டேலேயே 90% ஒர்க்கு முடிச்சிடும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours தான் ஒர்க்கே பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக நான் கால்குலேட் பண்ண சொல்லி 2 டேஸ்னு கணக்கு வரும். பட் அன்றைக்கான மறுநாள் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hours தான் ஒர்க் பண்ணிடுவோம். அந்த கேமரா அலைன்மெண்ட்டுக்கு அதுமாதிரி சின்ன ஒர்க் தான் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் 1 டேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமான எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ இந்தமாரி கேமரா உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736.
சிசிடிவி சம்மந்தமான எல்லா அக்சசரிஸும் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ஆல்ரெடி சிசிடிவி போட்டிருப்பீங்க, ஏதோ ஒரே ஒரு கேமரா மட்டும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கேபிள் எலி கடிச்சிட்டு இல்லை கேபிள் டேமேஜ் ஆகிடுச்சு, அந்தமாரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இப்படி எந்த சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, நம்ம வெறும் சேல்ஸ் மட்டும்தான் இல்லை, சர்வீஸ் தேவைப்படுது. ஆல்ரெடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கேமரா சரியாக ரன் ஆகலை, இல்லை கேமரா போட்டு ரொம்ப வருஷக்கணக்கெலாம் ஆகிடுச்சு, அந்த கேமரா நாங்கள் மெயின்டைனே பண்ணல, அந்த கேமரா வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு தேவைப்பட்டாலும் சரி, அக்சசரிஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போட சொல்ல ஒரு 4 கேமராவை போட்டிருப்பாங்க, அடுத்தது அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு 2 கேமரா 3 கேமரா அடிஷ்னலாக தேவைப்படலாம். ஸோ அந்தமாரி தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 9585006736. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிசிடிவி தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ சிசிடிவி மட்டும்தான் இல்லை, நம்ம ஐடி ரிலேட்டாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, நியூ சேல்ஸ் சர்வீஸ் அக்சசரிஸ். ஸோ லேப்டாப் டெஸ்க்டாப்லேயும் சரி, பிரிண்டரும் சரி, பிரிண்டர் உங்களுக்கு எதனா தேவைப்படுது அதோட சரி, டிடிஹெச் நியூ கனெக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். டிடிஹெச்லேயும் சேல்ஸ் சர்வீஸ் அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.